ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வண்டலூருக்காக தான் வந்து ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்கோம். வண்டலூர் போகலாம் சம்மர் வெக்கேஷனுக்காக. நம்ம பசங்கள்லாம் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா, அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது, எங்களுக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் தோணுச்சு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் ஜூ தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆயிட்டோம். உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ உள்ளே நம்ம நுழைஞ்சதுமே இப்படி தான் இருக்கும். ஆம், அதாவது பெரியவங்களுக்கெல்லாம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 200, சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து 50 ருபீஸ். ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வியூவே பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. அப்புறம் நம்ம நுழையும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே நம்மளுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு அட்ராக்டிவாக வந்து எலிஃபேண்ட் பொம்மைலாம் வச்சு, இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் வச்சு நம்மளை வந்து நம்மளை சின்ன பசங்களுக்கெல்லாம் விரும்புகிற அளவுக்கு பொம்மைங்கள்லாம் வச்சு நமக்கு சூப்பராகவே இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி மேப்புங்களும் இருக்குது. அதேமாரி உள்ளே நம்ம நுழைஞ்சதுமே வந்து பொம்மை ஷாப் கூட இருக்குதுங்க. ஃபுல்லாகவே வந்து அனிமல் சம்மந்தப்பட்ட டாய்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி ஷாப் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து மங்கீஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதுவும் வந்து ஒரு மங்கி ஒரு பேர் கொண்ட மங்கி நிறைய இருக்குது. மான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து வெளியே நடந்துகிட்டு இருந்தது. மங்கிலாம் வந்து நிறைய விளையாடின்னு இருந்தது. செமையாக வந்து நம்ம அங்கே நின்று அந்த இடத்த வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலன்ற மாதிரி நல்லா சூப்பராக இந்த கொரில்லா சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மங்கி வகைகள்லாம் சேர்ந்ததெல்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்து விளையாடிக்கிட்டு அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அதுக்குன்னு இருக்கிற அந்த இதுவில் வந்து படுத்துக்கிட்டு ஒரே அமக்களமாக இருந்தது. இந்த இடத்தாண்ட அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இந்த கொரில்லா இருக்கிற இடத்தாண்ட தான் பயங்கர கூட்டம். பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே விரும்பி பார்த்தாங்க. இது வந்து ஆப்ரிக்கா பஃபூன் குரங்கு அப்படின்னு போட்டிருந்தது அங்கே இருந்த போர்டில். இது வந்து அப்படியே குறுகுறுன்னு நம்ம பக்கத்துலேயே நின்று பார்க்குற மாதிரியே அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே அழகாக க்யூட்டாக பார்த்துட்டு இருந்தது. நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ரொம்பவே க்யூட்டாக பார்க்கறதுக்கு ஒரு டாக் மாதிரி லைட்டாக இருந்தாலும், ஆனால் இது ஒரு மங்கி. அப்புறம் வந்து வெள்ளை மயிலாம் நல்லா எல்லா மயிலுமே தோகையை விரித்து வரவங்களுக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சி மாதிரி நல்லா வந்து எல்லா மயிலுமே நல்லா சூப்பராக தோகை விரித்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அதேமாரி பார்த்திங்கன்னா, நார்மல் மயில் இருக்குது பார்த்திங்களா, அது கூட அப்படி தான் இருந்துச்சு. இதுவும் வெள்ளை மயிலும் வந்து அழகாக தோகையை விரித்து எல்லாருக்குமே வந்து அப்படியே திரும்பி திரும்பி அதோடய தோகையை விரித்து அழகாக காமிச்சிட்டு இருந்தது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாகவும் இருந்துச்சு. இந்த இடத்தாண்டியும் மக்கள் வந்து நிறைய கூட்டமாகவும் குட்டீஸ்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வானர படம் மாதிரி அவ்வளோ குரங்கு குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாலாம் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கூட்டம் இந்த இடம் மட்டும். மங்கிலாம் வந்து அப்படியே ஏகப்பட்ட மங்கி அப்படி என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற ஆளுங்க ஜனங்களை பார்க்கறதுக்கு இது ஓடோடி இதுங்க வருதுங்க. அங்கே சாப்பிடலாம் வந்து அனிமல்ஸ்க்கெலாம் எதுவுமே போடக்கூடாது. ஆனால் அங்கே இருந்தவங்க சொல்கிறது கேட்காம ஏதோ தூக்கி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுங்க அதை பொறுக்கிறதுக்காகவே ஓடி வந்து உக்காந்து வேடிக்கை நாங்கள் அவங்கள பார்க்குறோம், அவங்க எங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா குச்சி குச்சின்னு தாவி தாவி போகுது. அதாவது இது ரெக்கை இருக்குது, ஆனால் பறக்குமான்னு தெரியல. அதை பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து குச்சி குச்சி போகுது. இதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பறவை மூக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஆனால் குச்சி குச்சி போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பட்டர்ஃப்ளை இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். ஆனால் அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஏமாற்றம் எங்களுக்கு. அங்கே வந்து பட்டாம்பூச்சிலாம் வந்து அந்தளவுக்கு இல்லவே இல்லை. அங்கங்கே ஒன்று தான் பறந்து தவிர நாங்கள் வந்து கற்பனை பண்ணிட்டு போனோம் அது உள்ள நிறைய பறக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து எப்படி இருக்குது. இந்த இடம் தான் வந்து அப்படியே உள்ளே நுழையவே முடியல. ஹாட்டாக இருந்தது பயங்கரமாக. அப்படியே சூரியனே ஃபுல்லாக வந்து அது உள்ளே வந்து இறங்குற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாட்டாக இருந்துச்சு. அதான் மற்றபடி பார்த்திங்கன்னா, அந்த இடம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் கொஞ்சம் வந்து அப்படியே என்னவோ ஏதோ ஒரு நம்ம இயற்கைக்குள்ளே ஏதோ ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வண்ணத்து பூச்சிய வந்து புகைப்படம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் அங்கே சொல்லப்போனால் ஒரு பட்டர்ஃப்ளை கூட இல்லை. அதான் கொஞ்சம் ஏமாற்றம். ஆனால் இந்தமாரி நடந்து போகிற இடம்லாம் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. ரிலாக்ஸாக இருந்தது. இந்தமாரி பார்க்கில் வந்து நடந்து போகிற மாதிரி அழகாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிழல் போட்டு இருந்ததுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே நம்ம உட்காந்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மயில் வந்து ஜம்முன்னு வெளியே நல்லா ஜாலியாக திரிஞ்சுன்னு இருந்தது வெளியே. கொஞ்சம் கூட பயமே இல்லை. அழகாக அது மாட்டு அங்கே இருந்த மணல் மேலெலாம் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது ஒரு மயில் மட்டும். அவ்வளோ நல்லா இருந்தது அங்கே. பாருங்கள், இந்த ஒரு மயில் வந்து எல்லாருமே இதை சுற்றி நின்றுட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட அங்கேருந்து நகரலை, எதுவுமே பண்ணலை. அழகாக அங்கேயே தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக வந்து கிளி, இந்த பஞ்சவர்ண கிளி, அப்புறம் இந்த மஞ்சள் கொண்டை, அது தலையில் மட்டும் மஞ்சள் கலரில் ஒரு கொண்டை மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான கிளிகள். அப்புறம் வந்து ஈமு கோழி மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருந்தது. கொக்கு மாதிரி நல்லா பெருசாக இருந்தது. அந்த மாதிரியான பறவைகள்லாம் வந்து நிறையாவே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொக்கு. அப்படியே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட்டான கொக்குலாம் வந்து நிறையவே இருந்துச்சு. இது கூட பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாகுபலியில் காட்டுற எருமை மாடு, ஒரு காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது வீடியோ எடுக்கலை நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, புலி வந்து தூங்கிட்டே இருந்தது. கொஞ்சம் எங்களுக்காக அப்படியே கொஞ்சம் ஏந்து தலையை மட்டும் திரும்பி படுத்துக்கிச்சு. அது எங்களுக்காக பண்ணிச்சான்னு தெரியல. ஆனால் ரொம்ப நேரம் எல்லோரும் நின்றுட்டு புலி வந்து கொஞ்சம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. ஆனால் அதுமாரிலாம் நடக்கலை. எல்லாம் லஞ்சு சாப்பிட்டு தூங்குகிற டைமுக்கு நாங்கள் போயிட்டோம். சிங்கம் கூட அப்படி தான் அப்படியே உட்காந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் எதனா ஒரு 2 ஸ்டெப்பு நடக்கும்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் ஏமாற்றம்தான். அது கூட உட்காந்து தான் இருந்தது. பெண் சிங்கம் வந்து அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தது. இது வந்து ஆண் சிங்கம். இது கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீர்நாய் பசங்கள்லாம் இங்கே தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இது அப்படி குரல் கொடுத்துட்டு நீச்சல் அடித்து நீந்திக்கிட்டே அழகாக வந்தது. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு மான் மட்டும் மாட்டிக்கிச்சு. ஃபுல்லாக அதை தொட்டு பார்த்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை மானை வந்து உண்டு இல்லைன்னு, டே என்னை விடுங்கடா அப்படின்ற அளவுக்கு மான் நினைக்கும் போல் மைண்ட் வாய்ஸில் அந்த அளவுக்கு வந்து அந்த மானை வந்து பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. அது கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு 2 கரடி மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கின்னு அது சண்டை போடுதுங்களா இல்லை வந்து என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 2ம் மும்புறமாக மரத்து மேலே ஏறி உக்காந்துட்டு, ஆனால் என்னவோ பண்ணுறாங்க. அவங்க சண்டை போட்டுக்கிறாங்களா இல்லை பேசிக்கிறாங்களா அவங்க பாஷையில், ஒன்றுமே புரியல. ஆனால் 2 கரடி க்யூட்டாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை அப்படியே முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா, திருப்பியும் ஒரு புலிக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வெள்ளை புலியும் வேறு ஒரு வங்கப்புலியும் ஒரு இடத்துல இருந்துச்சு. வெள்ளை புலி வந்து வீடியோ எடுக்க முடியல. அது ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்தாண்ட தூங்கிட்டு இருந்தது. அது என்ன தான் எகி வீடியோ எடுத்தாலுமே அது வந்து கவர் ஆகலை. இந்த ஒரு புலி மட்டும் அழகாக ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தது. அதனால் சரின்னு எடுத்தோம். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே இன்னொரு புலி இருந்தது. அது கொஞ்சம் பாவம், ரொம்ப வயசான புலி மாதிரி தெரியுது. ரொம்ப மூச்சு விட முடியாமல் உட்காந்து மூச்சு விட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, பாருங்கள். ரொம்ப வயசான புலி மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அங்கே இருந்த யானைங்க கூட ரொம்ப வயசான யானை மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஆனால் பார்த்தா பசங்களாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், அந்த புலியால் முடியவே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவே வந்து ஜூம் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியல. அதேமாரி தான் வெள்ளை புலி ஒன்று இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாழ்வான பகுதியில் படுத்து தூங்கின்னு இருந்தது. எங்களுக்கே சரியாக தெரியல தான், அந்த புலி வந்து எக்கி பார்த்தா தான் அது படுத்துட்ருக்குது தெரியுது. ஆனால் ஃபுல்லாக அது உட்காந்தோ இல்லை நடந்தோ அந்த மாதிரி பண்ணலை நாங்கள் போகும்போது. அதனால் அந்த ஒரு வீடியோ மட்டும் நாங்கள் எடுக்கலை. அப்புறம் இந்த புலி செக்ஷன் இது மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வரும்போது, அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படியே ஜம்முன்னு அங்கே ஒரு சிறுத்தை நடந்து வந்தது. இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஒரு விலங்கு அப்படியே பார்த்திங்கன்னா, அப்படியே வேட்டையாடுற மாரி ஒரு வெறித்தனமாக அப்படியே நடந்து வந்து அப்படியே வந்து படுத்துக்கிச்சு. எல்லா விலங்குகளும் வந்து படுத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இப்படி தான் இருந்ததுங்க. சரி, ஏதோ 2 ஸ்டெப் ஏதாவது நடந்ததே அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு ஆச்சு.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபுல்லாகவே ஒரு இடத்துல அவ்வளோ முதலைங்க இருந்துச்சு. அதுவும் ஃபுல்லாகவே சில மாதிரியே தான் இருந்தது. அதுவும் கொஞ்சம் பார்த்தோம். ஒன்று ஒன்றுலாம் அவ்வளோ தடியாக அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது அந்த முதலைங்கெல்லாம். இருந்தாலும் பசங்களாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யானை, 2 யானை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த யானையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசான யானை மாதிரி தான் தெரிஞ்சுது. நாங்கள் போன வாட்டி இந்த இடத்துக்கு வரும்போதும் 2 யானை தான் இருந்துச்சு. இப்போயும் 2 யானை. இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 யானை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்குறது எதுனா எலிஃபேண்ட் தான் பார்ப்பாங்க. யானை ஜாலி அப்படின்ற மாரி தான். அதனால் பசங்களுக்காக ஒரு 4-5 யானை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இது கூட 2 பார்த்துச்சுங்க. பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. அவங்க 2 பேர் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிட்டாங்க, கையெல்லாம் கொடுத்து ஷேக்கன் பண்ணி. அந்த வீடியோ வந்து என்னோடய ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் யானை, இதெல்லாம் மூலையில் போய் எல்லாம் கும்பலாக போய் உட்காந்து நின்றுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே என்னவோ மீட்டிங் போல், அதனால தான் எல்லாம் ஓரமாக போய் நின்று கும்பலாக ஏதோ பேசிக்கிட்டாங்களா இல்லை சாப்பிட்றாங்களா தெரியல. அது ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்தால் அந்த சைடில் காண்டாமிருகம் 2 தான் இருந்துச்சுங்க. போன வாட்டி வந்தப்போ இருந்ததை விட இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜூவே வந்து கொஞ்சம் நிறையவே லைட்டாக அங்கங்கே மாற்றம் இருக்குது. இந்த காண்டாமிருகத்தில் நாங்கள் போன வாட்டி வந்தப்போ ஒரு குடை மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த வாட்டி வந்து ஏதோ ஒரு பைப்பு மாதிரி தண்ணி கொட்டுற மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி 2 காண்டாமிருகம் அது பார்த்தோம். அது கூட நடக்கலை, அங்கே ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது. அது ஒரு வழியாக நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வரும்போது தான் பசங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடம் இந்த ஃபிஷ் இடம் தான். இங்கே பசங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் போன வாட்டி வரும்போது இது புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஃபுல்லாக கட்டி முடித்து அழகாக இருக்குது. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா இந்த இடம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஃபிஷ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இது உள்ள என்ட்ரன்ஸ் சைடே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா கலர் கலரான ஃபிஷ்லாம் இருக்கும். பசங்களுக்கு பிடித்தமான ஒரு அந்த கண்ணாடிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த அழகான அந்த ஃபிஷ்ஷை விட அது உள்ளே வச்சுருக்காங்க பார்த்திங்களா செட்டப்பு, அதுவே அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து தூண்டும். அந்த ஃபிஷ்ஷையும் சரி, அது உள்ளே இருக்கிற அந்த பேக்ரவுண்டு டெக்கரேஷனை பொருளாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அதுவும் சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழங்கால இந்த மம்மி, இந்த ஒரு மாதிரி முகம்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்து அது உள்ளே இருந்தது. அதில் ஒரு மீன்லாம் வந்து கை வச்சா அப்படியே கடிக்க வர மாதிரி அந்த கண்ணாடியில் கை வச்சா அழகாக க்யூட்டாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தது. நிறைய சொல்லலாம், அழகாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷை. இந்த இடத்தாண்ட தான் வந்து இது பாருங்கள், இது உள்ள வந்து பேக்ரவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது சைடு உள்ள கலர்ஃபுல்லாக அப்படியே நிறையா கலர்ஃபுல்லாக குட்டி குட்டி மீனெல்லாம் வச்சு அது உள்ளே வந்து அதில் வச்சுருக்க செட்டப் தாங்க சான்ஸே இல்லை, செம சூப்பராக இருக்குது. அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷும் ஒரு ஒரு குணம் கொண்ட அந்த இதுவெல்லாம் வந்து அழகாகவே அதில் தெரிஞ்சிருந்தது. அது மேலேயே வந்து அது இந்த ஃபிஷ்ஷோ நேமெல்லாம் மேலே போட்டு வச்சுருந்தாங்க. அது உள்ளே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அந்த ஃபிஷ் இருக்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் வெளிச்சமாக நம்மளுக்கு காட்டுவாங்க. அது உள்ளே போனால் இருட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த சைடெலாம் மீனே இல்லை, வெறும் டேங்க்கு தான். இது பாருங்கள், குட்டி குட்டியாக கலர் மீன். ஆனால் அது உள்ளே எவ்வளோ பசங்களுக்கு பிடித்தமான பொம்மைங்கள்லாம் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே கூட அதே மாதிரி தான். நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த முகம், அந்த மம்மி சொல்லுவாங்களே, அந்த முகம் மாதிரியே இருக்குது. இது வந்து வாஸ்து மீன் நினைக்கிறேன், சரியே தெரியல. ஒரு மீன் வரும் பாருங்கள், இதாங்க நான் சொன்ன மீன். கையை வச்சாலே கடிக்கிற மாதிரியே வாயை திறந்துக்கிட்டே வந்தது. இதுக்கிட்ட தான் பசங்க எல்லாமே நல்லா என்ன சொல்கிறது, க்யூட்டாக அது வந்து நம்மக்கிட்ட சண்டை போட வரா மாதிரியே இருந்தது. அழகாக இருந்தது பார்க்க. இந்த ஃபிஷ்ஷு தான் நான் சொன்னது.
இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பி உள்ள வந்து அந்த ஒரு செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. சிப்பி முத்து அந்த மாதிரியான செட்டப்லாம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாகவும் இருந்துச்சு. இந்த மீன் வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த மீன் செக்ஷனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அது பக்கத்துலேயே வந்து அந்த வெளியவே கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட மீன். அது கீழே கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஏகப்பட்ட மீன், நல்ல பெரிய பெரிய மீன்லாம் கூட இதில் வந்து நீந்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் கடைசியாக அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க், அங்கே இருக்கிற பார்க்குக்கு வந்து பசங்களை வச்சு விளையாட விட்டோம். ரொம்பவே வந்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணலாம். பசங்களுக்கு சலிப்பே இருக்காதுங்க இது உள்ளே போனால். ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து அவ்வளோ சூப்பராக அவங்க வந்து விளையாடி ஓட்டலாம். நம்ம அது உள்ளே காலையில் போனோன்னா அந்த க்ளோஸ் பண்ணுற டைம் வரையும் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம நடந்து போகிறதுக்கும் டயர்டாகவும் கொஞ்சம் ஆகும், ஆனால் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.